हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் சுவாமி ஹரிதாஸ் ஜி அவருடைய சரித்திரம் 3வது பாகத்தில் இருக்கிறோம். சுவாமிஜி சதா பிருந்தாவன வாசம்தான். அவர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியே சென்றதே கிடையாது. ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டு சுவாமி ரிஷிகேஷ் தாஸ் ஜி என்ற ஒரு பெரிய பக்தர் இவருடைய கிருப்பைக்கு பாத்திரமானார். ரிஷிகேஷ் தாஸ்ஜி சதா பூசஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார். அப்படி அவர் பூசஞ்சாரம் செய்து கொண்டு லாகூர் சென்றார். அந்த காலத்தில் லாகூரில் கேவலம் பக்த ஜனங்கள் அதிக அளவில் வாசம் செய்தனர். ரிஷிகேஷ் தாஸ்ஜி அங்கு சென்று சதா கீர்த்தன் செய்து கொண்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி உள்ளார்கள். ரிஷிகேஷ் தாஸ்ஜி அங்கு ஒரு விஞ்ஞானி பேரில் ஒரு சத்திரிய ஆரம்பித்தார். பகவத் பக்தர், பஜனானந்தி. ஆனால் இதுவரை குருவாக யாரையும் வரிக்கவில்லை. யாரை குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று காத்து கொண்டிருந்தார். லாகூரில் இந்த ரிஷிகேஷ் தாஸ்ஜியினுடைய சத்சங்கம் நடக்கிறது. அப்பொழுது ரிஷிகேஷ் தாஸ்ஜி ஹரிதாஸ் சுவாமிஜி சரித்திரம் தான் எடுத்துக்கொண்டார். அதை பற்றி சப்தாகம் போல அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஷியாமோடு ஹரிதாஸ்ஜி பேசுவார், அவருக்காக பாடுவார். இப்படியெல்லாம் அவரை பற்றி கேள்விப்பட்டவுடன் அந்த விஞ்ஞான கத்திரியன் சரித்திரத்தை கேட்டு அப்படியே ஒன்றி போனதோடு இல்லாமல் ராப்பகல் இப்பொழுது சுவாமிஜியினுடைய சிந்தனை தான். எவ்வளவு மகிமைகள் அவருக்கு இருந்தால் இப்படி பகவானோடு நேரில் பேச முடியும். சதா சுவாமிஜியினுடைய சிந்தனையே அவருக்கு ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வளவு மகிமைகள் அவருக்கு என்று மனதில் குருவாகவே ஏற்றுக்கொண்டு விட்டார். சத்சங்கம் முடிந்ததும் ரிஷிகேஷ் ஜியை நமஸ்கரித்தார். பிறகு அவரை எப்படியோ பேசி தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து வந்தார். அவருக்கு உபச்சாரங்கள் எல்லாம் செய்துவிட்டு பிறகு சொன்னார், நீங்கள் அந்த சொன்ன சந்த் சுவாமி ஹரிதாஸ்ஜி பிருந்தாவனத்தில் தான் இப்பொழுதும் இருக்கிறாரா என்று கேட்டார். ரிஷிகேஷ்ஜி அதற்கு அவருடைய ஷியாம் எல்லாமே பிருந்தாவனத்தில் தான் இருக்கிறது. அற்புதமான மகா புருஷர், நிரந்தரம் பகவானுடன் பேசிக்கொண்டே இருக்கிறார். பகவானுடைய லீலா தரிசனங்கள் இன்று வரை அவர் கண்ணுக்கு எதிரில் சதா நடக்கின்றது. உடனே அந்த விஞ்ஞானிஜி கேட்டார், சரி, எனக்கு இதுவரைக்கும் குருவே இல்லை, அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? அவருடைய சரணத்தை அடைந்தால் எனக்கு வாழ்க்கையில் இனி மங்களம் ஏற்படுமா என்று கேட்டார். அதற்கு ரிஷிகேஷ் மகாராஜ் சொன்னார், பகவான் பிராப்திக்கு ஒரே ஒரு சாதனம் குரு மூலமாக தான் கிடைப்பான், வேறு வழி கிடையாது. உடனே விஞ்ஞானி ரிஷிகேஷ்ஜி, நானும் பிருந்தாவனம் வருகிறேன். நான் சரி வந்தால் குருநாதருக்கு ஏதாவது முதல் தடவை பார்க்கும் பொழுது சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் என்ன கொண்டு போகலாமே? அப்படி என்றால் அவருக்கு பிரிய வஸ்து என்ன? யாரிடமும் எதையும் ஸ்வீகரிக்க மாட்டாரப்பா. ஆனால் அவர் 2 வஸ்துக்களை தான் ஸ்வீகரிப்பார். ஒன்று, சங்கீதம் நன்றாக வருமானால் ராக் போக், அது அவருக்கு பிடிக்கும். சங்கீதம் அவருக்கு மிகவும் பிடித்தது. எனக்கு சங்கீதம், கீர்த்தன் அதெல்லாம் பாட வராது என்றார். சரி, அப்படியானால் மற்றொரு ஷியாமுக்கு இத்தர் தான் மிகவும் பிரியம். உடனே விஞ்ஞானிஜி சொன்னார், இத்தர் என்றால் சரி, ஒன்றும் பெரிய விஷயமில்லை. 400 வருடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம் இது. அந்த காலத்தில் விஞ்ஞானி 1 லட்சம் ரூபாய்க்கு இத்தர் வாங்கி எடுத்து செல்ல செய்தார். மற்றும் சில அமூல்ய ஆபூஷணங்களும் எடுத்து சென்றார். இப்பொழுது என்ன செய்தார்? தலை மீது அந்த கலசத்தை தலையில் வைத்துக்கொண்டு அந்த ஆபூஷணங்களும் அந்த இத்தர் பாட்டில்களும் அதுக்குள்ள வச்சுட்டு நடந்து 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 லாகூர்லேருந்து பிருந்தாவனம் வருகிறார். மோகே என பாடிக்கொண்டே வருகிறார். இங்கு சுவாமி ஹரிதாஸ் ஜி யமுனா கரையிலே உட்கார்ந்து கொண்டு பாடுகிறார். பிரியா பிரீத்தம்
இப்பொழுது ஹோலி விளையாடுகிறார்கள். ஷியாம் சுந்தர் பிரியாஜி மேலே அந்த இத்தர் கலந்த அந்த சாய தண்ணீர் அதை அப்படியே பீச்சி அடித்த, அப்புறம் கலசத்தில் எவ்வளவு இருந்ததோ அத்தனையும் அப்படியே எடுத்து பிரியாஜியினுடைய மேலே கொட்டிட்டார். இப்போ கலசம் காலியாக எடுத்து இப்போ இத்தர் ஊற்றலாம் கிருஷ்ணன் மேலே அப்படின்னு ராதை எழுந்து கிளம்பும் போது பார்த்தா அந்த கலசத்தில் துளி கூட ஒன்றுமே இல்லை, காலி கலசம். ஸ்ரீ ஹரிதாஸ்ஜி சாக்ஷாத் லலிதா சக்கியினுடைய அவதாரம் தானே. இவர் லீலாவை தன்னுடைய அகக்கண்ணால் பார்த்துட்டே இருக்கார். ஷியாம் சுந்தர் தன்னோட சுத்துல தான் விளையாடிட்டார். ஆனால் ராதாராணி கலசத்தை எடுத்தா அதில் ஒன்றுமே இல்லையே. உடனே லலிதாஜிக்கு அதாவது சுவாமி ஹரிதாஸ்ஜிக்கு ராதா தோத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அவளுக்கு மனசு வாடி போயிடுமே, அவள் முகம் வாடி போயிடுமே. ஆனால் கலசமும் இப்போ காலியாக தானே இருக்கு, அவள் என்றைக்குமே வெற்றி தான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சக்கியினுடைய நோக்கம் எப்பவுமே. அப்போ ஷியாம் சுந்தர் தோத்தா பரவாயில்ல, ஆனால் ராதை தான் எப்பவுமே வெற்றி அடையணுன்றது தான் இவளுடைய நோக்கம். இப்போ சகிகளான நம்மளாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லலிதாஜியினுடைய பாவத்தில் சுவாமிஜி இப்போ இத்தரை தேடுறார். எங்கே இருக்கு இத்தர், இப்போ நம்ம எடுத்து கொடுக்கலாமேன்னு அங்கும் இங்கும் தேடுறார். பாவாவேஷத்துக்கு போயிட்டார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா விஞ்ஞானிஜி இத்தர் கலசை எடுத்துட்டு வர கேட்குறாரு, எங்கே இருக்கார் சுவாமிஜி பார்க்கணும். அவர் யமுனக்கரையில் தான் இருக்கார், நீங்கள் அங்கே வேணால் போங்க அப்படின்னா உடனே அந்த இத்தர் கலசத்தை எடுத்துட்டு யமுனக்கரைக்கு வந்துட்டார். இப்போ விஞ்ஞானிஜி சுவாமிஜி கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு அந்த இத்தரை அந்த கலசத்தில் சுமந்துட்டு வரார் இல்லையா. ஆனால் சுவாமிஜிக்கு தெரியாது, அவர் கண்களை மூடிண்டு அந்த ஹோலி லீலாவில் இருக்கார். விஞ்ஞானிஜி இப்போ வந்துட்டார். சாமிஜியை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் தான் கொண்டு வந்த அந்த இத்தர் கலசத்தை முன்னாடி வச்சார். இங்கே இவர் இந்த இத்தரை தானே இவர் தேடின்னு இருக்கார் ஹரிதாஸ்ஜி. அவருக்கு இப்போ பிராணன் வந்தது மாதிரி இருந்தது. உடனே அந்த கலசத்தை திறந்தார். அவ்வளோதான், இத்தர் வாசனை அப்படி கொல்ல போகிறது. அத்தனையும் எடுத்து அந்த கலசத்தை திறந்த அப்படியே அந்த க்ஷணமே அத்தனையும் எடுத்து யமுனையில் கொட்டிட்டார். இன்னும் விஞ்ஞானிஜி பார்த்தார், ஆஹா, மொத்த கலசத்தில் இருந்த இத்தனையும் யமுனையில் எடுத்துன்னு போய் கொட்டிட்டாரே. நான் இவருக்காக ராதாராணிக்கும் ஷியாம் சுந்தருக்குமா இவர் சந்தோஷப்பட்டு இவர் அபிஷேகம் பண்ணணும் தானே நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கார். இப்போ லீலா விஷயத்தில் எப்படி அப்படின்னா பார்க்கறதுக்கு இவர் யமுனையில் கொட்டினா மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவர் யமுனையில் கொட்டலை, ராதாராணி கிட்ட இருந்த ஒரு கலசம் இருந்தது இல்லை, அதில் தான் இவர் மனசில் நினச்சிட்டு கொட்டினார். அது அதில் சேர்ந்துடுத்து. இப்போ ராதாராணி என்ன பண்ணா, அந்த கலசத்தை எடுத்து ஷியாம் மேலே பீச்சாங்குழல் மூலமாக அடித்தா. பூரா கலசத்தையும் பகவான் உடல் பூரா அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே கொட்டி தீர்த்துட்டா. இப்போ பகவான் பூரா நனைஞ்சு போயிட்டார். இப்போ அங்கே லீலா முடிஞ்செடுத்து. ஆனால் விஞ்ஞானி என்னடா அது, நம்ம வீடு வாசல் இன்னும் இருக்கிற சில சமாச்சாரங்கள்லாம் விற்றுட்டு 1,00,000 ரூபாய்க்கு இத்தர் வாங்கிட்டு வந்தோம், ஒரு நிமிஷத்தில் இவர் யமுனையில் கொட்டிட்டாரே அப்படின்னு சிந்திக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து சுவாமிஜி கண்ணை திறந்து பார்த்தார். எதிரில் அந்த பக்தன் விஞ்ஞானி அமர்ந்திருப்பதை பார்த்தார். யார்ப்பா நீ அப்படின்னு கேட்டார். உடனே விஞ்ஞானி எழுந்துட்டான், 2 கையும் கூப்பிண்டான். நான் இந்த மாதிரி லாகூர்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கேன், ஷியாமுக்காக இத்தர் கலசத்தில் வச்சு ஆசையாக கொண்டு வந்தேன் அப்படின்னார். உடனே ஹரிதாஸ்ஜி சொன்னார், இத்தர் கொண்டு வந்தது நீ தானா? அப்போ ஆமாம் குருஜி, நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னார். சுவாமிஜி புரிஞ்சுட்டார். இவனால் என்ன நடந்ததோ இப்போ நம்ம சொன்னாலும் இவனால் புரிஞ்சுக்க முடியாது.
சேவால வந்து நான் அந்த இத்தரை சேர்த்து கொள்ளலை, எல்லாத்தையும் யமுனையில் கொட்டிட்டேன் அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆனால் இவனுடைய இத்தர் வந்து சாக்ஷாத் சேவால இன்னைக்கு எப்படி உபயோகப்பட்டது? அப்படி ஒரு பாக்கியம் யாருக்காவது எளிதில் கிடைக்குமா? உடனே சுவாமிஜி சொன்னார், சரி நீ பாங்கே பிஹாரிஜியை தரிசனம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே விஞ்ஞானி சொன்னார், இல்லை இல்லை குரு மகராஜ், முதல்ல குருவை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷியாம தரிசிக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு. உடனே சுவாமிஜி சொன்னார், விட்டல் விப்புலை கூப்பிட்டார். விட்டல் விப்புல் இவரை வந்து பிஹாரிஜியினுடைய தரிசனத்தை இவருக்கு பண்ணி வைப்பா அப்படின்னார். அவரும் என்ன பண்ணார், இவரோட கையை பிடிச்சு நேராக நிதிவனுக்கு அழைச்சின்னு போனார். அங்கே போன உடனே நிதிவனத்தில் பிகாரிஜி பார்த்தா பூரா அப்படியே நனைஞ்சு இருக்கார். அப்படி ஒரு சுகந்தம் வீசுறது அவர் மேலேருந்து. பூரா இத்தனை நாளையும் அப்படியே நனைஞ்சு போயிருக்கா ரெண்டு பேருமே. அவர் கொண்டு வந்த இத்தரனுடைய சுகந்தம் என்னன்னு அவருக்கு தான் தெரியுமே. உடனே அவர் நினச்சிக்கிறார், சுவாமிஜி வந்து அதை யமுனை கரையில் தானே கொட்டினார், அப்போ அதோட சுகந்தம் இங்கே எப்படி வருது? சரி விட்டல் விபுல்ஜிகிட்ட கேட்டார், சரி நீ தரிசனம் செய் முதல்ல, அதுக்கு பிறகு இதெல்லாம் பேசலாம் அப்படின்னார் விட்டல் விபுல்ஜி. இப்போ என்ன பண்ணார், தரிசனம்லாம் ஆன உடனே விட்டல் விபுல்ஜி வந்து சுவாமிஜிகிட்ட திரும்பி அழைச்சிட்டு போனார். உடனே சுவாமிஜியை பார்த்த உடனே ஹரிதாஸ்ஜியினுடைய காலில் அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணார் இந்த விஞ்ஞானி. சுவாமிஜி சொன்னார், யமுனை நதிக்கரையில் ராதா மாதவ் ரெண்டு பேருமே ஹோலி விளையாடிட்டு இருந்தா, டாக்கூர்ஜி வந்து ராதாராணிக்கு வந்து இத்தர் கலந்த சாயத்தை பூரா பீச்சு விளையாடி முடிச்சுட்டார். அந்த கலசத்தில் ஒன்றுமே இல்லை. பதிலுக்கு ராதாராணி விளையாடலாம்னு சொல்லிட்டு கலசத்தை எடுத்து பார்த்தா அந்த கலசம் காலியாக இருந்தது. சக்கி ரூபத்தில் இருந்த நான் வந்து ராதைக்கு உதவி பண்ணணுமேன்றதுக்காக நான் தேடின்னு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் நீ சரியான வேளையில் இத்தரை கொண்டு வந்த. நீ கையில் இருந்த கலசத்தில் நீ எடுத்துன்னு அந்த இத்தரை ஊற்றிட்டேன்ப்பா. ஆனால் உன்னுடைய கண்ணுக்கு அந்த லீலாலாம் தெரியாது. நான் யமுனை ஜலத்தில் ஊற்றிட்டேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் அந்த ராதாராணி வந்து நீ கொண்டு வந்த மொத்த இத்தரையும் பிஹாரிஜி மேலே தான் அடித்தா. இது வந்து உனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம்ப்பா. நான் வந்து அந்த பாங்கே பிஹாரி விக்கிரகத்தில் அபிஷேகம் பண்ணாமல் பூரா சாக்ஷாத் ராதாராணி ஷியாம் சுந்தருக்கே போய் சேர்ந்துட்டேன். உன்னுடைய இத்தரை வந்து பிரத்யட்சமாக அவன் வாங்கினுட்டாப்பா. அது ஹோலி கேளிக்கையில் அது உபயோகமும் ஆயிடுத்து. நீ ரொம்ப தன்யன் அப்படின்னார். உடனே விஞ்ஞானிஜி சொன்னார், ஹே குருதேவ், இந்த அதமனையும் உங்களுடைய சேவையில் சேர்த்துக்கோங்க. ஆனந்தம் ஆனந்தம், எனக்கு அப்பேற்பட்ட ஆனந்தமாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்லி கேட்க. அப்புறம் என்ன பண்ணார், அங்கேயே இருந்தார். அப்புறம் சுவாமிஜி அவருக்கு தீட்சா கொடுத்தார். ஜிக்கும் இப்போ பிரியா பிரீத்தமனுடைய தரிசனம் அனுபவம் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடுது. சரியான குரு இருந்தால் பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இதுக்கப்புறமா இன்னொரு பக்தரை பார்ப்போம். அவர் வந்து தயாராம் பாண்டே அப்படின்னு. அவர் வந்து பஞ்சாபில் வந்து ஜஸ்லோட்டா அப்படின்ற இடத்துல அவர் இருக்கார். பிராமணர். அவர் ரொம்ப ஏழையான குடும்பம் தான். தங்கள் கர்மகாண்ட பிரயோகங்கள் எல்லாம் செஞ்சு வைப்பார். ஆனால் பண்டிதர்கள் எப்பவுமே தமக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாளே. அவ சொல்லுவா, நீங்கள் மற்ற பேருக்கு பண்ணி வைக்கிற அந்த கர்மகாண்ட வேலைகளை நீங்கள் நம்மளுக்கும் பண்ணிட்டானா நம்ம தரித்திரம் தூரம் போயிடுமே அப்படின்னு சொல்லுவா. அங்கே ஜாம்பவானை நினச்சி தபஸ் பண்ண ஆரம்பித்தார். ஜாம்பவான் வந்து இந்த 7 சிரஞ்சீவிகளில் ஜாம்பவானும் ஒருத்தர் தானே. உடனே ஜாம்பவான் பிரசன்னமாயிட்டார். சிரஞ்சீவியாக இருக்கிறதுனால இவர் தபஸ் பண்ண உடனே அவரும் பிரத்யட்சமானார். என்ன வரம் வேணும் கேட்டார். இல்லை, எங்கள் தரித்திரத்துக்கு ஒரு விடியல் வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே ஜாம்பவான் வந்து என்ன பண்ணார், இந்த பண்டாவை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மணியை கொடுத்தார். நீ வந்து இந்த மணியை போய் எந்த உலோகத்தில் தேய்ச்சாலும் அது உடனே தங்கமாயிடும். ஆனால் இந்த மணி முன்னாண்ட 12 வருஷம்தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மணி வந்து தானாகவே மறைஞ்சு போயிடும்
அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே உன்னோட தரித்திரமும் விடிஞ்சிடுமே அப்படின்னு உடனே பண்டிட்ஜி ஜாம்பவானை நமஸ்காரம் பண்ணார். சந்தோஷமாக மணியை எடுத்துட்டார். நேராக ஊருக்கு வந்து சேர்ந்தார். உலோகத்தில் போட்டு உரசினா அப்படியே தங்கமாக ஆறுது. அவ்வளவுதான், தரித்திரங்கள்லாம் விலகையாச்சு. இப்போ ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை வாழறா. இப்படி 10 வருஷம் போயிடுத்து. அப்போ பத்தினிகிட்ட சொன்னார், மொத்தமே 12 வருஷம்தான் இந்த மணி நம்மகிட்ட இருக்கும். ஆச்சு, இதில் 10 வருஷம் ஆயிடுத்து. இப்போ இன்னும் 2 வருஷம்தான் பாக்கி இருக்குது. அப்படி தான் அவர் நம்மளுக்கு வரம் கொடுத்துருக்காரு ஜாம்பவான்ஜி. அதனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே யாராவது ஒரு சத்மாத்திரத்தை பார்த்து அவளுக்கு நம்ம இது தானமாக கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகுனா, அந்த தானத்தினுடைய புண்ணியமும் நம்மளுக்கு வருமோனா அப்படின்னார். உடனே பத்தினி புரிஞ்சுண்டா. 2 பேருமா சேர்ந்துட்டு அந்த மணியை கையில் எடுத்துட்டு சத்பாத்திரத்தை தேடி அலையிறா. அப்படி பார்த்துட்டே வரும்போது இந்த சங்கர்ஜி கோயில், அங்கே வேதனா அப்படின்னு ஒரு இடம், அங்கே போகிறா. அப்போ சங்கர்ஜி கிட்ட கேட்குறா, யார் யோக்கியமான பாத்திரம், யாருக்கு இந்த மணியை ஒப்படைக்கலாம் அப்படின்னு கேட்டாள். அன்னைக்கு அங்கேயே தங்கினா. ராத்திரி கனவுல சாக்ஷாத் சிவபெருமான் வந்ததுக்கு விரும்பலையோ அவளுக்கு இந்த மணியை கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியானம் ஆயிட்டார். தயாராம் வந்து சரி அப்படின்னு மணியை எடுத்துட்டு மறுநாளைக்கு கிளம்புறார். பல சந்துக்களை போய் தரிசனம் பண்ணுறார். எனக்கு ஞானப்பண பிரதானம் பண்ணுங்க, அதுக்கு பதிலாக இந்த பாரச மணியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா யாருமே இந்த மணியை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி வரல. சரி, இப்படி திரிஞ்சு ஒரு க்ஷேத்திரமாக போய் கடைசியில் பிருந்தாவனம் வந்து சேர்ந்தா. பிருந்தாவனத்தில் யாராவது சந்து கிடைப்பாளா அப்படின்னு தேடுறா. அப்போ வந்து நிதிவனத்தில் சுவாமி ஹரிதாஸ்ஜி இருக்கார் அப்படின்றது தெரிய வருது. உடனே நிதிவனத்துக்கு போனார். சுவாமிஜி கிட்ட போய் சொன்னார், என்கிட்ட ஒரு பாரஸ் மணி இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு தட்சிணையாக வச்சு கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துங்க எனக்கு தீட்சா கொடுத்து எனக்கு ஞான பிரதானம் பண்ணணும், பகவானுடைய அனுபவம் கிடைக்கணும், பகவானை தரிசனம் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு இந்த ஜென்மாவிலேயே ஏற்படணும், இதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த பண்டிதர் வேண்டின்றார். உடனே ஹரிதாஸ்ஜி சொன்னார், அப்பா இங்கே பாரு, நாங்கள்லாம் வந்து ஹரிநாமத்தை விற்கிறவா கிடையாது. ஹரிநாமம்ன்றது வந்து ஒரு அமூல்ய வஸ்து. ஆனால் ஹரிநாமத்தை இப்போ எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி யார் விற்கிறாளோ அவளுக்கு வந்து கிருபா அனுபவம் மட்டும் ஏற்படாது. அதனால் நான் வந்து உனக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு இல்லைப்பா அப்படி. உடனே தயாராம் சரணத்தில் விழுந்தான். மகராஜ், உங்களுடைய சரணமே கதி, தயவு செய்து நீங்கள் தான் எனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னார். உடனே சுவாமிஜி சொன்னார், அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு ஷரத்து என்ன தெரியுமா, உனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னா நீ பாரஸ் மணியை எடுத்துட்டு போய் யமுனையில் எரிஞ்சிட்டு வா. உடனே தயாராமுடைய முகமே மாறி போயிடுது. சரி, நமக்கு வந்து சந்து கிருப்பை, குரு தயா, தீட்சா தானே வேணும் அப்படின்னு கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறம் யமுனைக்கு போனார், ஸ்நானம் பண்ணார், அந்த மணியை தூக்கி எரிஞ்சிட்டார். அப்புறம் நேராக திரும்பி வந்தார், சுவாமிஜியினுடைய காலில் விழுந்தார், நமஸ்கரித்தார். இப்போ ஹரிதாஸ்ஜி இவருக்கு வந்து தீக்ஷாவும் கொடுத்தார். அன்னைக்கே அவருக்கு வந்து தீக்ஷா நாமம் தயாள் தாஸ் அப்படின்னு கொடுத்தார். அப்புறம் காலத்தில் அவர் சுவாமிஜியினுடைய பெரிய பக்தர் ஆனார், சிஷ்யரானார், அவருடைய சேவையிலேயே இருந்தார். அப்புறம் வாழ்க்கையில் அவர் விரக்தராகவும் மாறிட்டார். இதில் என்ன அப்படின்னா, மணியை வந்து நதியில் தூக்கி எறிய சொன்னார், அதனால் இவர் எரிஞ்சார் இல்லையா. என்ன இருந்தாலும் மனுஷன் இல்லையா, அதனால் இந்த மணியினுடைய மோகம் மட்டும் அவரை விடவே இல்லை. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார். குருஜி வந்து தீக்ஷா கொடுத்தார், கிருப்பை பண்ணார். ஆனால் மணியை வந்து அந்த நீரில் எரிய சொன்னார். அவர் நல்லா யோசித்து தான் இப்படி சொன்னாரா, அவர் யோசிக்காமல் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பேச்சை கேட்டுட்டு நாமளும் அந்த மணியை எரிஞ்சிட்டோம். அது இருந்தால் சாது சேவை இத்தியாதி சேவைகளுக்கு உபயோகம் ஆகுமே அப்படின்னு மனசுக்குள்ளே எதிர்க்க உட்காந்துட்டு இவர் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கார். சுவாமிஜி விலட்சண புருஷர் இல்லையா, இவர் மனசில் என்ன ஓடுறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டார். உடனே என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு தயாள்தாஸை கூப்பிட்டார்.
நீ யமுனா ஸ்நானத்துக்கு போறியா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். சரி, அப்போ நாளைக்கு காலையில் நீ ஸ்நானத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் அஞ்சலி பண்ணுற அளவுக்கு கையில் 2 கையிலையும் அந்த யமுனையனுடைய ரஜ்ஜு அந்த மண்ணை எடுத்துட்டு வா அப்படின்னார். சரின்னு இவரும் போனார், குளிச்சார், 2 கை நிறைய பிருந்தாவன ரஜ்ஜை எடுத்துட்டு வந்தார். சுவாமிஜி கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணார். கையை திறந்து பாருப்பா அப்படின்னார். கையை திறந்து பார்க்குறார், கை பூரா பாரஸ் மணி அப்படியே ரொம்பி கிடக்கு. சுவாமிஜி, எங்கப்பா ரஜ்ஜு தானே கேட்டேன், என்ன கொண்டுருக்க நீ அதுக்கு பதிலாக அப்படின்னு கேட்டார். இல்லை நான் ரஜ்ஜு தான் கொண்டுந்தேன், ஆனால் அது என்ன பூரா எல்லாமே பாரஸ் மணி ஆயிட்டு அப்படின்னார். இல்லைப்பா, நீ தினம் 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 உள்ளுக்குள்ளே என்ன புலம்புற அப்படின்றது எனக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, இப்போ உன் கையில் இருக்கிற பாரஸ் மணியை பார்த்து நீ ஆச்சரியப்படுற. இந்த பிருந்தாவனம் பூரா பாரஸ் மணி தான் தெரியுமா? இது அப்பேற்பட்ட பூமி. ராதா மாதவ் வந்து அவனுடைய பக்தர்கள் வந்து வெறும் காலோட விகாரம் செய்த பூமி இது. புரிஞ்சுதா? முதல்ல மோகத்தை விடு. நீ ஞானம் தானே என்கிட்ட வந்து கேட்ட. கையில் இருக்கிற பாரஸ் மணியை நீ மோகத்தை விட்டே ஆனால் யமுனையில் போய் தூக்கி எரிஞ்சிட்டு வா அப்படின்னார். உடனே அவர் மனசால புரிஞ்சுட்டார். உடனே ஓடினார் யமுனை கரைக்கு. அந்த பாரஸ் மணியை பூரா அப்படியே எரிஞ்சிட்டு வந்துட்டார். இது என்ன ஆச்சு? இப்படி காத்து வாக்குல அக்பருடைய காதுக்கு போச்சு இந்த நடந்த அதிசயம் பூரா. உடனே அக்பர் கேட்டார், அப்படியா எல்லா மணியும் அவருக்கு யமுனையில் எரிஞ்சாரா அப்படின்னு கேட்டார். ஆமாம். சரி, இப்போ ஒன்று பண்ணுங்க, ஒரு யானை அந்த காலில் வந்து ஃபுல்லாக அதுக்கு உலோகத்தால் ஒரு செருப்பு மாதிரி ஒரு கவச்சம் மாதிரி யானையினுடைய 4 கால்லையும் போட்டு அதை யமுனைக்குள்ளே இறக்குங்கோ அப்படின்னார் அக்பர். சரி அப்படின்னு யானையினுடைய 4 கால்லையும் அந்த உலோகத்தாலான அந்த உரையை கட்டி யமுனையில் இறக்கினான். பாரஸ் மணிலாம் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் அந்த உலோகத்தாலான அந்த உரை இருந்தது பார்த்தீங்களா, அந்த உரை பூரா அப்படியே தங்கமாக மாறிடுது. உடனே அக்பருக்கு இந்த விஷயம் தெரிய போச்சு. அந்த உலோக உரை பூரா தங்கமாக மாறிடுது அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சார், யமுனைக்குள்ளே வந்து பாரஸ் மணி இருக்கிறதுனால தானே இப்போ யானையினுடைய காலில் போட்ட அந்த உலோகம் உரை வந்து தங்கமாக மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அக்பருக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஹரிதாஸ் சுவாமிஜி இப்படி ஒரு பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் பண்ணுறாரே அப்படின்னு. அப்புறம் அந்த தங்க வரையை அவன் எடுத்து வச்சுட்டாங்களதான். இப்படி தயாதாஸுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சார் சுவாமி ஹரிதாஸ்ஜி. அதுக்கப்புறம் இன்னொரு பக்தர் பர்வதபுரின்னு, இவருக்கு இன்னொரு பக்தர். அவர் வந்து உத்தராகண்டில் சன்னியாசி, ரொம்ப சமத்காரம் இருக்கிறவர். அவர் பூரா பாரதமும் சுற்றி இருக்கார். அதோட இல்லை, அவருக்கு எப்போ பார்த்தாலும் தனக்கு ஏற்பட்ட சித்திகளை பற்றி அடிக்கடி எல்லார்கிட்டையும் பறைசாத்திப்பார். உடனே எல்லாரும் சொல்லுவா, உங்கள் பிரபாவம் எங்கே வேணால் செல்லுபடியாகும், ஆனால் பிருந்தாவன சுவாமிஜி கிட்ட உங்கள் சித்து விளையாட்டுலாம் செல்லுபடி ஆகாது அப்படிம்பார். இப்போ என்ன பண்ணார், அவர் மெல்ல மெல்லமாக அங்கேருந்து கிளம்பி நடந்து பிருந்தாவனத்துக்கு வந்தார். ஹரிதாஸ் சுவாமிஜியை போய் பார்த்தார். அப்போ சுவாமிஜி வந்து நிதிவனத்தில் வந்து ஷியாம் சுந்தருக்கு கீர்த்தன் சேவா பண்ணிட்டு இருந்தார். உடனே தன்னுடைய பிரபாவத்தை சுவாமிஜிக்கு காமிக்கணும், அவர் இன்னும் நம்மளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு. உடனே சிங்கமா, யானையா, மரமா, இன்னும் பல ரூபங்கள் எடுத்து அப்படி கர்ஜனை பண்ணுவார், பிளிருவார், அப்படிலாம் கடகடன் சிரிப்பார், இஷ்டம் போல குதிப்பார். இங்கே இவர் ஹரிதாஸ்ஜி வந்து இவர் இவ்வளோ பண்ணாலும் அவர் பகவானண்ட மக்னமாக இருக்க. அப்புறமா திரும்பி பார்த்தார், இவரை பார்த்தார், சிரிச்சார். அடுத்த நாளைக்கு வந்து சுவாமிஜி வந்து கிளம்பி ஒன்றும் கேட்கல, ஒன்றும் பேசலை, அப்படியே விட்டுட்டார். மறுநாளைக்கு சுவாமிஜி கிளம்பி யமுனைக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது இந்த மயில்களுக்கெல்லாம் சன்னா போடுவார் இல்லையா, அந்த மாதிரி சன்னா போட்டார். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வந்து இந்த பர்வத்ஜி அவர் என்ன பண்ணார், இன்னைக்கு நம்ம மயில் மாதிரி ஒரு வேஷம், ஒரு இது எடுத்துப்போம், ஒரு உருவம் எடுத்து நம்மளும் அந்த மயில்களோட மயிலாக இருப்போம்
அவர் கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த நூற்றுக்கணக்கான மயில்களுக்கு நடுவில் இவரும் போய் மயிலாக போய் நிற்கிறார். இப்போ எல்லா மயிலும் இவர் கடலையை போட்ட உடனே எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துது. இப்போ சன்னியாசியும் மயிலாக மாறினார் இல்லையா, அவரும் அந்த கூட்டமாக நிற்கிறார். இவர் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்குறார் சுவாமிஜியை. உடனே சுவாமிஜியான அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஹரிதாஸ்ஜிக்கு எது தெரியாது. உடனே விட்டல் விபுல்ஜி கிட்ட சொன்னார், பாரு இன்னைக்கு ஒரு புது மயில் வந்திருக்கு பார்த்தியா. இந்த புது மயில் அப்படின்ற வார்த்தையை ஹரிதாஸ்ஜி சொன்ன உடனே சன்னியாசி புரிஞ்சுட்டார். இப்போ என்ன பண்ணார், மயிலேருந்து தான் வெளியில் வந்து சுவாமிஜியினுடைய காலை பிடிச்சுட்டார். அந்த சன்னியாசி, மகாராஜ் என்னுடைய சித்திகள்லாம் உங்கள் பஜனை பாவத்துக்கு முன்னாடி எம்மாத்திரம் எந்த லாபமும் இல்லை, என்னுடைய சித்திகள்னால நான் புரிஞ்சுட்டேன், நீங்கள் இனிமேல் என்னை ஸ்வீகரிச்சுக்கணும். உடனே அதுக்கு அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பெரிய சன்னியாசி, பெரிய யோகி, சித்த புருஷர், இது இவ்வளவு சித்திகள் இருக்கும்போது இதுக்கு மேலே நான் என்ன உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னார். இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் என்னை ஆட்கொண்டாதான் முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே சுவாமி ஹரிதாஸ்ஜி பர்வதபுரிக்கும் கிருப்பை பண்ணார். நிரந்தரம் வந்து பிகாரிக்கு வந்து கீர்த்தன் சேவா பண்ணுங்க, அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னு சொன்னார். ஒரு நாளைக்கு காலங்காத்தால் பிகாரிஜிக்கு உத்தாப்பனுக்காக போனார். டாக்கூர்ஜிக்கு மங்களா வந்து 4 to 4:30 நடக்கிறது பிருந்தாவனத்தில். ஒரு நாளைக்கு 4:30 மணிக்கு மங்களாவுக்கு வந்து ஷியாம் சுந்தர எழுப்பலான்னு போனார். அப்போ பிகாரிஜினுடைய கண்கள், பாங்கே பிஹாரியினுடைய கண்ணெல்லாம் அப்படியே சிவந்து இருந்தது. உடனே சுவாமிஜி கேட்டார், என்னது உன்னுடைய கண்ணில் வந்து கண்ணெல்லாம் இப்படி செவந்து இருக்கு, கண்லேருந்து தண்ணியாக வருதே, என்ன விஷயம்? ஜே ஏன்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். உடனே பிகாரிஜி சொன்னார், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் என்னை எழுப்பினா எப்படி? ஏன்பா, நான் தான் உன்னை சயனத்துக்கு ராத்திரி 8 மணிக்கே விட்டுட்டேனே அப்படின்னார். வாஸ்தவம் தான், பிகாரிஜி சொல்கிறார், வாஸ்தவம் தான். ஆனால் ராத்திரி நான் வந்து விகாரம் பண்ணுறதுக்கு, ராச விகாரத்துக்காக நான் போயிடுறேனே, போயிட்டு நான் அர்த்தராத்திரி தானே வருவேன், அர்த்தராத்திரி தான் நான் வந்து படுத்துக்கிறேன். உடனே நீங்கள் வந்து 4 மணிக்கே என்னை எழுப்பினல்ல, எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்ன உடனே ஹரிதாஸ் சுவாமிஜி தன்னுடைய 2 காதுகளையும் பிடிச்சிட்டார். இன்னைக்கு அப்புறமா நான் என்றைக்குமே மங்களா பண்ணவே மாட்டேன். பிருந்தாவனில் வந்து எல்லா இடத்துலையுமே மங்களா உண்டு, ஆனால் பாங்கே பிஹாரி கோயிலில் மட்டும் மங்களா கிடையாது. 9 மணிக்கு நேராக ஷிங்கார் தரிசனம் தான். அதான் 8:30 to 9 ஷிங்கார் தரிசனம் தான் கிடைக்கும். ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணுவார், இதே மாதிரி வம்சியை கையில் வைக்கிறதுக்கு மறந்து போயிடுவார். நித்தியபடி சேவால அப்படி நிறைய நாள் மறந்து போயிடுவார். அதனால் இப்போல்லாம் என்ன அப்படின்னா, சரத் பூர்ணிமா அன்னைக்கு வம்சி தாரணத்தோட தரிசனம் ஆறுது பாங்கே பிஹாரிஜி. அதே மாதிரி ஸ்ராவண மாதம் பிருந்தாவனத்தில் வந்து ஹரியாலின்னு சொல்லிட்டு அந்த ஹரியாலியில் ரக்ஷாபந்தன் வரைக்கும் அந்த ஹிண்டோலா அப்படின்னு சொல்லிட்டு, ஹிண்டோலானா தொட்டில் சேவா, தொட்டில் போட்டு ஆட்டுறது, அது அந்த சேவா நடக்கும். அது வந்து பிரதிதினம் ஹரிதாஸ் சுவாமிஜி வந்து பாவராஜ்யத்தில் மூழ்கி போயிடுறதுனால அந்த இண்டோலா சேவை பண்ணுறதுக்கே மறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஹரியாலி தீஜ் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் இப்போவும் பாங்கே பிகாரிக்கு அந்த ஜூலா சேவா நடக்கிறது. அப்படி இவர் மக்னமாக ஆயிடுவார் சேவாவில். எல்லாமே பாங்கே பிஹாரிக்கு அப்படி நடக்கிறது. ராத்திரி வந்து சயன சேவாகும் போது என்ன பண்ணுவார், பிகாரிஜிக்கு தினம் 4 லட்டு வைப்பார். சயன் போகுன்னு பேர் அதுக்கு. ஜல்ஜாரியில் தண்ணி வைப்பார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, வேற ஒரு வைஷ்ணவர் வந்து சயன சேவா பண்ணார். அன்னைக்கு அவர் வந்து லட்டு வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டார். காலைல பார்த்தானா நிதிவனத்தில், காலையில் தர்ஷனுக்கு போனால் இன்றைக்கி நிதிவனத்தில் பார்க்கலாம், படுக்கை வந்து கலைஞ்சிருக்கும், லட்டு சாப்பிட்டு அதோட மீதி லட்டு இருக்கும். பீடாவும் அப்படி தான்.
அப்படி அந்த அந்த சேவாக்கு அதிகாரிகளுக்கு இன்றைக்கும் அதெல்லாம் காண கிடைக்கிறது. நம்மளுடைய சித்தம் மலின சித்தமாக இருக்கிறதுனால இந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது இல்லை. ஆனால் இன்றைக்கும் அதெல்லாம் அதிகாரிகளுக்கு பார்த்துட்டு தான் இருக்கா, கிடைச்சிட்டு தான் இருக்குது. இப்போ இவர் லட்டு வைக்க மறந்து போயிட்டார் இல்லையா? அன்னைக்கு பிகாரி ராத்திரி பார்க்குறாரு, லட்டே இல்லை. அவருக்கு பசிக்கிறது. உடனே கோபால்னு ஒரு பெரிய வியாபாரி வைப்பார். அவன் பாங்கே பிகாரியினுடைய பக்தன் கூட ராத்திரி வேலையில உட்காந்துட்டு லட்டு பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் எப்போ பிரதிதினம் ஸ்வீட் பண்ணும்போது ஒரு நாளைக்காவது இந்த லட்டு பிடிக்கும்போது நம்ம எடுத்து போய் இதை பாங்கே பிகாரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவன் நினைச்சுப்பான். இப்ப என்ன ஆச்சு, இன்றைய தினம் இவர் வைக்கல அப்படின்ன உடனே பாங்கே பிஹாரிஜி என்ன பண்ணார், நேரா கிளம்பி போயிட்டார். அவனுடைய கடைக்கே நேரா கிளம்பி போயிட்டார். இந்த விதுராணி, சபரி, கோபிகைகள் அவாத்துக்கெல்லாம் போய் அவள் கொடுக்கறதெல்லாம் ஸ்வீகரிச்சுட்டானே, அது மாதிரி ஒரு நாளைக்கு என் ஆத்துக்கு என்கிட்ட ஸ்வீட் சாப்பிட மாட்டானா அப்படின்னு தினம் லட்டு பிடிக்கும்போது இவர் நினைச்சுக்கிற வழக்கம். இன்றைக்கி டாகூர்ஜிக்கு பசி எடுத்தது. உடனே லட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு உடனே இந்த பக்தனோட வீட்டுக்கு தேடின்னு வந்துட்டார். ஒரு 7-8 வயசு குழந்த மாதிரி வரார். இவர் லட்டு பிடிச்சுன்னு இருக்கார். உடனே கோபால் இவன் பேர் என்னன்னு கேட்குறார். உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறார். என் பேர் கோபால் அப்படின்றான். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், எவ்வளோ அழகாக இருக்கான் இந்த பையன் அப்படின்னு நினச்சிக்கிறார். உடனே அந்த கோபால் கேட்டான், எனக்கும் லட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான். இல்லை லாலா, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுத்து, நீ சின்ன குழந்த, இந்த வேலையில் எங்கே இப்படி திரிஞ்சுன்னு இருக்க அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு அந்த குழந்தை சொன்னா, என்ன உனக்கு தெரியாதா, நான் தான் பாங்கே பிஹாரி அப்படின்றான். உடனே என்ன அழகான பேர், சரி யாரோட இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் சுவாமி ஹரிதாஸோட தான் இருக்கேன் அப்படின்னு. வீடு எங்கே அப்படின்னு, ரொம்ப பக்கம்தான் அப்படின்னா. என்ன வேணும் இப்போ உனக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு லட்டு தான் வேணும். உடனே லட்டா, அதுதான், அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த ராத்திரி வேளையில் லட்டு சாப்பிடுவியா அப்படின்னு. இல்லை, எனக்கு லட்டு சாப்பிடாட்ட தூக்கமே வராது ராத்திரி, எனக்கு லட்டு வேணும். சரி எவ்வளவு வேணும், என்ன ஒரு 4 போதும் அப்படின்னு சொல்கிறான். காசு எங்க அப்படின்னு கேட்ட உடனே, காசா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணான், பாங்கே பிகாரி தன்னுடைய கையில் இருக்கிற அந்த 2 தங்க கங்கணத்தை அவுத்து அந்த கோபால் கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆள்கிட்ட லட்டை 2 கையில் வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு வந்துட்டான். காலையில் கதவு திறந்து ஸ்நானம் ஆகி ஷிங்கார் பண்ணுறா. கையில் பார்க்குறா அந்த குசைஞ்சி கையில் 2 கையிலையும் தங்க கங்கணம் இல்லை. உடனே தேடுறான், எங்கேயுமே காண கிடைக்கல. உடனே பாங்கே பிகாரியினுடைய தங்க கங்கணம் திருடு போயிடுத்து அப்படின்ற நியூஸு ஊர் பூரா பரவிடுத்து. அப்படியே எங்கே யார் பேசினாலும் பிகாரிஜியினுடைய கையில் இருக்கிற கங்கணம் காணமா, இதே தான் ஒரு பேச்சாயிடு. உடனே கோபால் என்ன பண்ணார், நேராக கோயிலுக்கு ஓடி வந்தார். அந்த குழந்தை வந்துட்டு போனதுலேருந்தே இவருக்கு எப்போ பார்த்தாலும் அவன் எங்கேருந்து வந்தான், அவன் எங்கே போனான், எப்படி போனான், ஒன்றுமே புரியலையேன்னு அதே சிந்தனை தான். நானும் பிருந்தாவனத்தில் தான் இத்தனை நாளாக இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி குழந்தைய நான் பார்த்ததே இல்லை, இந்த பேரும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னோடனே, இப்போ அந்த கங்கணத்தை நம்மக்கிட்ட இருக்கே அந்த கங்கணம், அவன் விட்டுட்டு போனானே, அப்போ அவன் தான் பாங்கே பிஹாரி தான் ராத்திரி வந்திருக்கானா, பிரத்யட்சமாக நம்மக்கிட்ட லட்டு வாங்கின்னு போயிருக்கானா. சரி உங்ககிட்ட எப்படி இந்த கங்கணம் வந்தது அப்படின்னு அந்த கோயிலுக்கார கேட்குறா. கேட்ட உடனே, இல்லை லட்டு வேணும்னு ஒரு பையன் வந்தான், நான் காசு கேட்டேன், அவன் இந்த கங்கணத்தை அவுத்துக்கு என் கையில் கொடுத்துட்டு போயிட்டான், ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியறது இது பகவானோடது அப்படின்ன உடனே அவனுக்கு அவ கேட்கவும் இவன் பதில் சொல்லிட்டான். ஆனால் அதுக்கப்புறமா இவனுக்கு ஆஹா பாங்கே பிஹாரி, எப்படி எங்களுக்கு தரிசனம் கொடுத்த, எப்படிப்பா இந்த தரிசனம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் கோயில் வாசல்லையே. அந்த கங்கணத்தை திரும்பி அவகிட்ட ஹேண்ட் ஓவரும் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 1 வருஷ காலம்தான் இவன் உயிரோடு வாழ்ந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த வியாபாரம், இந்த கடை எல்லாத்தையும் விட்டான். அன்னையிலேருந்து அப்படியே கோயில் வாசல்லையே உட்கார்ந்துட்டு இருந்தான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும்
மறுபடியும் மறுபடியும் பிருந்தாவனை பரிக்கிரமா பண்ணிகிட்டே இருப்பான். சந்தியா ஆரத்தி ஆனால் கோயிலுக்கு வருவான். ஏதோ புலம்பின்ண்டே இருப்பான். திடீர்னு அழுவான். ஆனால் அவன் என்ன பேசுகிறான்றது கத்தி தான் பேசுவான். ஆனால் அவன் என்ன பேசுகிறான்றது இது வரைக்கும் யாருக்குமே புரிஞ்சதே இல்லை. ஒரு வருஷம் கழித்து அவனுக்கு சாட்சாத் பகவானுடைய தரிசனம் மறுபடியும் ஆறுது. ஆஹா, பகவான் நம்மளுக்கு இப்படி தரிசனம் கொடுத்துட்டானே, இப்படி ஒரு அனுகிரகமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதையே நினச்சிண்டான். அன்னைக்கு ராத்திரியே பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டான். இது பெரிய கிருபா பிரபாகம் தானே பாங்கை பிகாரி கிட்டேருந்து. இப்படி தினம் தினம் ஒரு கட்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்துன்னு தான் இருக்குது. அதை கோயிலில் அவள் எழுதி போட்டுன்னு தான் இருக்கா. நிறைய கட்னாக்கள் கோயில்லையே பதிச்சிருக்கா பலகையில். இப்படி பல நாள் போச்சு. இப்போ சுவாமிஜிக்கு 80 வயசு ஆயிடுத்து. 1625 வருஷம். இவர் பகவான் ஷியாம் சுந்தரும் ராதா தேவியும் வந்தா, அப்பா நீ நித்திய லீலாவுக்கு வந்துள்ளான், உன்னால் நடக்க வேண்டிய காரியம் என்னவோ அது நடந்து முடிஞ்சாச்சு, அதனால் நீ நித்திய தாமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே இவர் கீர்த்தன் பாடுறார் பகவான் பேரில். குஞ்ச பிகாரி ஷியாமா ஷாம், குஞ்ச பிகாரி ஷியாமா ஷாம், குஞ்ச பிகாரி ஷியாமா ஷாம், குஞ்ச பிகாரி ஷியாமா ஷாம் அப்படின்னு பாடிண்டே பிகாரிஜியினுடைய தரிசனத்தையும் பார்த்துட்டே லலிதா சக்கியா மறுபடியும் நித்திய கோலோகத்தில் அந்த சேவாவில் கலந்துட்டா. பிகாரி கண்லேருந்து கண்ணீராக வழியறது. இப்போ அதுக்கப்புறமா அன்றைய தினம் விட்டல் பிபுல்தாஸ் தான் சேவையில் இருந்தார். ஆனால் இந்த அந்தர்தான நேரத்தில் அவர் அங்கே இல்லை. அப்புறம் வந்த உடனே சுவாமிஜியினுடைய அந்தர்தான கேள்விப்பட்ட உடனே அவர் கண்லேருந்து அப்படியே தாரி தாரியாக தண்ணி கொட்டித்து, இனிமே இந்த சரீரத்தோடு வாழ முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் அண்ணா பானம் எதுவும் பண்ணல. கண்லேருந்து அப்படியே கண்ணீர் மழை மாதிரி கொட்டுறது. இப்போ குரு தரிசனம் ஆச்சு. ஸ்ரீ ஹரிதாஸ் சுவாமிஜியினுடைய ஒரு மடியில் ஷியாமா ஷாம், இன்னொரு மடியில் ராதாஜி, அப்படி தரிசனம் ஆறுது. சரி, இப்போ இந்த தரிசனத்தை பார்த்துட்டோம், இனிமே இந்த தரிசனத்துக்கு அப்புறம் வேற யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கண்ணில் ஒரு துணியை எடுத்து கட்டின்ட்டார். அதுக்கப்புறமா எல்லாம் ஆச்சு, காரியங்கள்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பிருந்தாவன சந்துக்கள்லாம் ஒன்று கூடினா சுவாமிஜிக்கு அடுத்தது அந்த பீட்டத்துக்கு யார் நியமனம் பண்ணுறதுன்னு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ மூத்த சிஷ்யராக இருந்தவர் இந்த விட்டல் விபுல்ஜி தான். அவனை உட்கார சொன்னார். ஆனால் அவர் கண் கட்ட நான் அவிழ்க்க முடியாது அப்படின்ட்டார். உடனே சந்துக்கள்லாம் சொன்னால், அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா அப்போ மிச்ச நாளுக்கு பிகாரிஜியினுடைய பாங்கை பிகாரிக்கு சேவா எப்படி நடக்கும்? அடுத்த மகந்த் நீங்கள் தான் அப்படின்னா அவர் பண்ண மாதிரி சேவைகளை நீங்கள் தொடர்ந்து பண்ண வேணாமா? அதுதானே நியாயம் அப்படின்னு அவெல்லாம் எடுத்து சொன்னாலும் அவர் அந்த பட்டியை மட்டும் அவுக்க முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு யுக்தி பண்ணால், ஒரு ராசலீலா வைபவம் ஒன்று வச்சுட்டா, ஒரு உற்சவம் ஒன்று வச்சுட்டா. அப்போ அதில் சாட்சாத் ராதா மாதவா வர இருக்கிற அவாகிட்ட சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் இந்த சந்துக்கள்லாம் போய் அவாகிட்ட சொன்னால், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், ராசா ஆடிண்டே போய் விட்டல் விபுல்ஜியுடைய கண்ணில் இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்துடணும், இதுதான் எங்களுடைய கட்டளை, இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த கட்டை அவிழ்த்துட்டு இப்போ நாங்களே வந்திருக்கோம், சாக்ஷாத் ஷியாம் சுந்தர் ராதா மாதவ், நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம், எங்கள் தரிசனத்தை பார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அவள் சொல்லி கொடுக்குறா. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த குழந்தைகளும் அதே மாதிரியே ராச விகாரம் பண்ணி அதுக்கப்புறமா இவரண்ட அந்த கட்டை அவிழ்க்கிறா. பகவானுடைய தரிசனத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு இதிலெல்லாம் எந்த விருப்பமும் இல்லை. சுவாமிஜி பகவத் தாம் போய் 7 நாள் தான் ஆயிருக்கு. இப்போ ராசம் ரொம்ப அமோகமாக நடக்கிறது. இந்த விட்டல் விபுல்ஜியினுடைய கட்டை அவிழ்த்துட்டா. பாபா
என் தரிசனத்தை பாரு, நான் தான் உனக்கு தரிசனம் தரத்துக்காக வந்திருக்கேன், பாபா என்னை பாரு அப்படின்னு ராதாராணியும் சொல்கிறா. ஆனால் இப்போ அவள் குழந்தைகள் அந்த ராசலீலா அந்த நடனத்தில் தான் அப்படி வந்திருக்கா. ஆனால் இவருக்கோ சாட்சாத் ராதாராணியும் ஷியாம் சுந்தரும் தரிசனம் ஆறா. இப்படி அவருடைய கண் கட்டை அவிழ்த்துட்டா. அதுக்கப்புறம் விட்டல் விபூஜிக்கு இப்போ சாக்ஷாத் ராதா மாதவ்ஜியினுடைய தரிசனம் ஆயின்றிருக்கு. உடனே விட்டல் விபூஜி ராதாஜி கிட்ட கேட்டார், சுவாமிஜி எங்கே காணும், என்னுடைய குரு மகராஜ் எங்கே அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஸ்ரீஜி சொன்னால், சுவாமிஜியை நாங்கள் எங்களுடைய சேவையில் அங்கே சேர்த்துனுட்டோம் அப்படின்னோடனே விட்டல் விபுல்ஜி சொன்னார், சுவாமிஜியை நீங்கள் எப்படி அழிச்சுட்டு போனோங்களோ அந்த மாதிரி இந்த சேவக்கையும் அழிச்சுட்டு போங்கோ அப்படின்னு ஒரு தோகா பாடினார். கருணாநிதி மம சுவாமினி पकड़ो मेरो हाथ, अब तो कृपा कर लाडली, ले चलो अपने साथ. हे स्वामिनी, என் கையை இப்போ பிடிச்சியே, ஏ ராதாஜி, ஏ கருணாமயி, என் கையை விடாம, என் கையையும் விடக்கூடாது, என்னையும் கைவிடக்கூடாது, என் குருநாதர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு என்னை அழிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் எதிர்க்கையும் அந்த அந்த நடனம் பண்ணிட்டு இருக்காளே, அதுக்கு மத்தியில் எல்லார் முன்னிலையும் அந்த ராதாராணியனுடைய பாதங்களில் தன் தலையை வச்சார். அதே நிமிஷம் அப்படியே அவர் ராசத்தில் கலந்துட்டார். ஸ்ரீஜியினுடைய நித்திய தாம் போய் சேர்ந்துட்டார். எங்கே தன்னுடைய குருநாதர் இருக்காரோ அங்கேயே அந்த ராதாராணி அழிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் விட்டல் விபுல்ஜிக்கு பிறகு பிகாரி தேவ்ஜி அப்படின்னு அவர் தான் அந்த சம்பிரதாய இதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா பல ஆச்சாரியார்கள், நாகரிதாஸ், சரஸ்தாஸ்ஜி, நரஹரிதாஸ் மகராஜ், ரசிக் தேவ்ஜி, ஏற்கனவே நம்ம ரசிக் தேவ்ஜியினுடைய சரித்திரம் பார்த்தோமே. அந்த நரஹரி தேவ் ஹரிதாஸ் பரம்பரை தான் 4வது பரம்பரை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குஞ்சு பிகாரி கோயில், அந்த நரஹரிதாஸ் மகராஜ், ரசிக் தேவ்ஜி, இன்றைக்கும் அந்த ரசிக் பிகாரிஜி மந்திர் இருக்கே. இப்படி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அந்த பீட்டத்தை அலங்கரித்து அந்த பாங்கே பிகாரிஜியினுடைய சேவையை தொடர்ந்து பண்ணின்னு வந்தார். அப்புறம் சுவாமிஜிக்கு ஒரு தம்பி இருந்தார், அவர் பேர் ஜெகநாத்ஜி. ஆனால் அவர் கிரகஸ்தர். அப்புறம் அவர் வம்சத்தை சேர்ந்தவாளும் அந்த குசைன்ஜி பரம்பராவில் அவளும் வந்தா. அது ஒரு தனி பரம்பரா, அது குசைன்ஜி பரம்பரா அப்படின்றா. இந்த ஹரிதாஸ்ஜி, அதுக்கப்புறமா விட்டல் விபுல்ஜி, அதுக்கப்புறம் அந்த பிஹாரிஜி, அதுக்கப்புறம் இந்த நாகரிதாஸ்ஜி, சரஸ்தாஸ்ஜி, நரஹரிதாஸ்ஜி இப்படிலாம் வரா இல்லையா, அதெல்லாம் விரக்த வைஷ்ணவ பரம்பரை. அப்படி டட்டியாஸ்தான்னு ஒரு இடம், அதுவும் பிருந்தாவனத்தில் இருக்குது. அதுவும் அது 3வது ஸ்தாபனம் இதே ஹரிதாஸ் மகாராஜனுடைய. அங்கேயும் சேவை ஆறுது இன்றைக்கும். இப்படி ஸ்ரீ ஹரிதாஸ் மகாராஜனுடைய சரித்திரம் இது ரொம்ப மனசுக்கு பக்தியை கொடுக்கக்கூடிய சரித்திரம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம், குருநாதருடைய கிருப்பையை பெற்று கொடுக்கக்கூடிய சரித்திரம். ஜெய் போலோ ஸ்ரீ प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, वृंदावन धाम की जय, बांके बिहारी लाल की जय, स्वामी हरिदास गिरी महाराज की जय. राधे कृष्ण सखीस.